கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலவெற்றிவேல் வழங்க கேட்கலாம். பாலவெற்றிவேல், என்ன காரணத்துக்காக கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க? விவரம். கீழ்ப்பாக்கம் பச்சையப்பன் கல்லூரி 150க்கும் மேற்பட்ட வருடம் பாரம்பரியம் மிக்க கல்லூரியாக விளங்குகிறது. தற்போது அந்த கல்லூரியினுடைய மாணவர்கள் 4 விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பச்சையப்பன் கல்லூரியை அரசே ஏற்று நடத்த வேண்டும். பச்சையப்பன் அறக்கட்டளையானது கல்லூரி முடிவுகளிலோ கல்வி சார்ந்த காரியங்களிலோ எந்த விதமான ஒரு இடையூறும் மேற்கொள்ளக்கூடாது என்றும், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எதிராக கல்விக்கு எதிராகவும் அறக்கட்டளையில பிரச்சனையை வளர்க்கும் நிர்வாகிகளை அவங்களை பதவியிலிருந்து விலக வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையில் வலியுறுத்தி பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் அந்த கல்லூரியில் உள்ள பின்பக்க நுழைவாயிலின் முன் பதாகைகளை ஏந்தி தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஆர்ப்பாட்டம் என்பதன் காரணமாக கல்லூரியினுடைய முன் நுழைவாயில், அதாவது பூந்தமல்லி ஹை ரோடுக்கு போற அந்த நுழைவாயில காவல்துறையினர் 40க்கும் மேற்பட்டோர் காலையிலேயே குவிக்கப்பட்டார்கள். குறிப்பாக டிஷர்ட் அணிந்து வருவோர், மேலும் கல்லூரிக்குள் செல்லும் போது ஏதாவது கையில ஆயுதங்களோடு உள்ள சென்றாலோ அவங்கள வெளியில அனுப்பின பணியில ஈடுபட்டாங்க. இந்நிலையில யாரும் எதிர்பாராத விதமாக கல்லூரியினுடைய பின்பக்க நுழைவாயிலில் தற்போது மாணவர்கள் 4 விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களோடு கீழ்ப்பாக்கம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். கல்லூரி மாணவர்களின் போராட்டம் குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலகிருஷ்ணன்.